அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் ஒரே ஒரு கேள்வி நேரம். வருகிற 29/4/2024 அன்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாள் வருகிறது. பாவேந்தர் அவர்களை பற்றி பேசுவதற்காக நம்மிடையே கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட குறும்பட இயக்குனர் கார்மிகலோன் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களிடம் பாவேந்தர் பற்றி ஒரு கேள்வி எழுப்பி நாம் தெரிந்து கொள்வோம். கார்மிகலோன் அவர்களே வணக்கம். ஐயா வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் தமிழக இலக்கிய உலகிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியவர். அவருடைய படைப்புகள் தமிழ் மக்களால் போற்றப்படுகின்றன. அவர்களை பற்றி அவர்களுடைய பாடல்களிலிருந்து ஒன்றிரண்டை எடுத்துக்காட்டி அதன் சிறப்புகளை தாங்கள் கூற முடியுமா? பாவேந்தர் அவர்கள் பாரதிதாசன் என்று பெயர் வைத்துக்கொள்ள என்ன காரணம் என்பதை பற்றியும் தாங்கள் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மிக்க நன்றி. முதலில் மின்னல் கலைக்கூட அமைப்பிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். அதாவது, அன்னை தமிழுக்கு யுகக்கவிஞன் பாரதியும் புரட்சி கவிஞன் பாரதிதாசனும் இரு கண்கள். ஒருவரை உயர்த்தி பேசும்போது இன்னொருவரை கண்டுக்காமல் இருப்பது, இவரை புகழ்ந்து பேசும்போது அவரை மறந்து விடுவது மிகப்பெரிய தவறாகும். இப்போது நடைமுறையில் இருக்கின்ற அந்த நிலைமையை கண்டு நான் உண்மையிலேயே வேதனை கொள்கின்றேன். பாரதியை புகழ்கின்றார்கள், பாரதிதாசனை அப்படியே மறந்து விடுகின்றார்கள். பாரதிதாசனை போற்றுகின்றார்கள், அங்கே பாரதிக்கு இடம் இல்லை. என்ன பேதமை பாருங்கள். இந்த தவறினை இனியும் செய்யாதீர்கள். பாரதிதாசனை பற்றி சொல்வதென்றால் பரிதியினை காட்டுவதற்கு மெழுகுவத்தி தேவையா? உணர்ச்சி பிழம்பு பாரதிதாசன். பாரதிதாசனுடைய குருபக்தியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் சொல்கின்றேன், ஐயா பெருமக்களே, குரு பக்தியை பற்றி சொல்லும்போது இனிமேலாவது பாரதிதாசனை பற்றி சொல்லுங்கள். தன்னுடைய குருநாதர் பாரதியை ஒரு முறை கூட பாரதிதாசன் பெயர் சொல்லி அழைத்ததே இல்லை. ஐயர் ஐயர் என்றுதான் சொல்வார். சிலர் சொன்னார்கள், சில அஞ்சா நெஞ்சினர் கேள்வி கேட்டார்கள், அந்த ஆரிய பார்ப்பானுக்கு தாசனானி என்று. பாரதிதாசன் சிம்ம கர்ஜனை புரிந்தார். மூடடா வாயை, ஐயரை பற்றி உனக்கென்ன தெரியும் என்று சொன்னார். மண்டும் மதங்கள், அண்டா நெருப்பு, சாதி படைக்கு மருந்து என்றெல்லாம் பாரதியை பற்றி சொல்கின்ற சிலுக்க வைக்கும் வரிகள். ஆச்சரியப்படுவீர்கள். அவருடைய குரு பக்தியை பாருங்கள். பாரதிதாசனின் பாடல்களை பற்றி சொல்ல என்ன இருக்கிறது? அத்தனையும் அமிர்தத்தேன். ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு வரியையும் படிக்கும்போது நம்முடைய நாடி நரம்புகளிலே வீரம் பிறக்கும், கொப்பளிக்கும். அப்படி உணர்ச்சி பிழம்பாக பாடுவார். இலக்கணத்திலே கரை கண்டவர் பாரதிதாசன். ஒரு முறை ஒருவர் பாரதியாரிடம் ஒரு காவியம் எழுதச் சொன்னார். பாரதியும் ஒத்துக்கொண்டார். சில நாட்கள் கழித்து அந்த நண்பர் வருகிறார். பக்கத்திலே பாரதிதாசனும் இருக்கின்றார். அந்த நண்பரிடம் பாரதி சொல்கின்றான், ஐயா, இந்த காவியத்தை நான் எழுதுவதை விடவும் இவர் எழுதுவதுதான் சரியாக இருக்கும். அவர் இப்படி குருபத்தை நிறுத்து பார்த்தபோது பாரதி சொன்னான், இவர் இலக்கணத்திலே கரை கண்டவர். பாரதிதாசன் இலக்கணத்தில் கரை கண்டவர். ஒரு முதல் சந்திப்பை பற்றி சொல்கின்றேன். பாரதி இல்லத்திலே சந்திக்கின்றார். ஒரு குழு பேசிக்கொண்டிருக்கிறது. சிலர் பாடுகின்றார்கள் பாரதி பாடலை. பாரதிதாசன் பாரதியின் கையெழுத்து பிரதிகளை அந்த நோட்டு புத்தகத்தினை எடுத்து வாசித்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒருவர் பாரதியிடம் சொல்கின்றார், இவர் தமிழ் புலமை மிக்கவர். பாரதி சிரித்து கொண்டே சொல்கின்றான், என்னுடைய கையெழுத்து பிரதியை பார்க்கும்போதே அறிந்து கொண்டேன் என்று. பாருங்கள், தன்னுடைய
குருபக்தி எப்படி காட்டுகிறார்? அவர் கையெழுத்திடும்போது கனக சுப்புரத்தினம் பாரதிதாசன் என்று இட்டார். பிறகு KS பாரதிதாசன் என்று கையெழுத்திட்டார். அதன் பிறகு தன் சுயத்தை முற்றிலுமாக மறைத்து பாரதிதாசன் என்று மட்டுமே அவர் இறுதி வரை கையெழுத்திட்டார். எத்தகைய குருபக்தி பாருங்கள்! யாரேனும் பாரதியை பற்றி இகழ்ந்து பேசினால் பொங்கி விடுவார் பாரதிதாசன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கின்றேன். பாரதிதாசனின் இனிய நண்பர் ஒருவர் ஒருமுறை பாரதிதாசனை விருந்துக்கு அழைத்தார். வீட்டிலே விருந்து தயாராகிவிட்டது. பாரதிதாசன் இலையிலே உட்கார்ந்திருக்கிறார். இலையிலே பரிமாறப்படுகின்றன உணவு பண்டங்கள். அப்போது அந்த நண்பர் பாடுகிறார், 40 கோடி முகம் உடையாள் என்று. திடுக்கிட்டார் பாரதிதாசன். 30 கோடி அல்லவா ஐயர் பாடினார். நண்பர் சொன்னார், அப்போது 30 கோடி, இப்போது 40 கோடி தானே என்று சிரித்து கொண்டே வெகுண்டு விட்டார் பாரதிதாசன். ஐயரின் பாட்டை மாற்றுவதற்கு நீ யார்? இங்கு நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி இலையிலே அனைத்து உணவு பதார்த்தங்களும் பரிமாறிப்பட்ட நிலையில் விருட்டென்று எழுந்து வேகமாக வெளியில் சென்று விட்டார் பாரதிதாசன். அவருடைய குரு பக்தியினை பாருங்கள். குரு பக்தி என்று நாம் என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். புராண உதாரணங்கள், இதிகாச உதாரணங்கள் என்று. இந்த உதாரணத்தை சொல்லுங்கள், இனிமேலாவது சொல்லுங்கள், மறைக்காதீர்கள். அந்த கபட நாடகம் இனியும் அரங்கேறாது. மக்கள் விடமாட்டார்கள். மக்கள் தெளிந்து விட்டார்கள். பாரதியையும் பாரதிதாசனையும் 2 கண்களாக பாருங்கள். அப்பொழுதுதான் செந்தமிழ் தழைக்கும், நம் இனம் வாழும். உண்மையை சொல்கின்றேன். பாரதிதாசன் அவர்கள் பற்றி சொல்வதாக இருந்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ் இனம், அதுதான் அவருடைய பேச்சு மூச்சு அனைத்துமே. தமிழை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னார். என்ன வார்த்தை பாருங்கள்! நம்முடைய தாயார் ஒன்று நம்மிடம் சொன்னால் நாம் உடனே கட்டுப்பட்டு விடுவோம். மற்றவர்களுக்கு கட்டுப்படாவிட்டாலும் அன்னை சொன்னால் சரிமான்னு ஒத்துக்குவோம். பாரதிதாசன் சொன்னார், தமிழை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னார். அதுதான் அவருடைய உயிர் மூச்சு. சில பாடல்களை படிக்கும்போது பாரதி ஆவேசமாக சொன்னால் பொங்கி வருகின்ற பெரும் கோபத்தோடு சினத்தோடு வரும் வார்த்தைகள் பாரதிதாசனிடம். ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். செத்து மடிவதிலும் சேர்ந்து வாழ்வதிலும் இந்த மக்களிடையே என்ன பேதம் கண்டாய் நீ? அனைவருக்கும் பிறப்பு ஒன்றுதான், இறப்பு ஒன்றுதான், வந்தது செல்வது இரண்டுமே ஒன்றுதான். இங்கே இருக்கின்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பேதத்தை கண்டாய் நீ? கன்னத்திலே அறைகின்ற மாதிரி வார்த்தைகள் வரும். அதுதான் பாரதிதாசன். படித்தால் போதும், ஒவ்வொரு வரியும் நம்மை சிலிர்க்க வைக்கும். அந்த செந்தமிழ் பாடலுக்கு சொந்தக்காரன் தான் யுகக்கவிஞன் பாரதியின் சீடன் பாரதிதாசன். அன்பு நண்பர்களே, இனிமேலாவது ஒரு விதி செய்வோம். பாரதியை பற்றி சொல்லும்போது பாரதிதாசனை மறக்காமல் சொல்லுங்கள். பாரதிதாசனை பற்றி பேசும்போது பாரதியை மறக்காமல் பேசுங்கள். அதுதான் சரியான செயலாகும். ஒன்று சொல்கின்றேன். இன்று நம்முடைய வாழ்கின்ற தமிழ் பேரறிஞர், பாரதி ரத்னா, பாரதி பேரொளி என்றெல்லாம் கொண்டாடப்படும் எதிரொலி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பாரதியை பற்றி ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர் ஒரு அற்புதமான நூல் எழுதியிருக்கின்றார், பாவேந்தர் போற்றும் பாரதி. அருமையான சம்பவங்களை எல்லாம் அதிலே ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். பாரதியை போன்று கவிதை மென்மையிலே தலை சிறந்தவன் பாரதிதாசன். அந்த வேகம், எழுச்சி, கோபம் பாரதியை காட்டிலும் பன்மடங்கு அதிகம் பாரதிதாசனிடம். பாரதிதாசன் பாரதி பற்றி சொல்லும்போது ஒரு இடத்திலே சொல்கின்றார். அதனை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் உலகு தளிர்த்து பூத்து காய்த்து கனிந்தது, பாரதி புரிந்தது. கடைசியாய் கைமாறு கருதாது கவிதை பொழிந்த நம் ஐயர்க்கு நம் கடன் என்ன? அந்த சத்திய சந்தன் தான் பாரதிதாசன்.
அந்த பாரதிதாசனின் புகழ் செம்பருதி உள்ளவரை பாரதி உள்ளவரை நிலைத்திருக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பினை தந்த மின்னல் கலைக்கூடத்திற்கு மீண்டும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை காணிக்கையாக்குகின்றேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரை. நன்றி, வணக்கம்.